சத்தியம். ஏதாவது நம்ம என்ன பண்ணிட்டு போகக்கூடாது, பேசிட்டு போகக்கூடாது. நம்ம வந்து வேத வசனத்தை தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் இங்கே யாருக்குமே கிடையாது. யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ஸ்கிரிப்சர். ஒரு ஆத்தரோட இன்டென்ட்டை பேசுகிறத விட ஒரு அற்புதமான பிரசங்கம் எங்கேயுமே கிடையாது. அதாவது இன்னைக்கு என்னன்னா, they speak about modern application. பைபிள் அன்னைக்கு எழுதுனாங்கயா. வாட் இஸ் த மாடர்ன் அப்ளிகேஷன்? பைபிள் இஸ் ஃபார் ஆல் தி டைம். சரியா? நம்மெல்லாம் கடவுளால் தான் என்ன பண்ணப்பட்டோம், உண்டாக்கப்பட்டோம். அவர் பேசுறது புரியலன்னு இங்கே யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. பால் சொல்கிறார், பிரச்சனை உனக்கு புரியாததில்லை, புரியாத மாதிரி நடிக்கிறது தான் பிரச்சனை. அதான் பால் சொல்லிட்டார். வாட் இஸ் மாடர்ன் என்ன மாடர்ன் அப்ளிகேஷன்? கடவுளுடைய வார்த்தைக்கு மாடர்ன் அப்ளிகேஷன்லாம் தேவை கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். உங்களுடைய வாழ்க்கைக்காக கடவுளுடைய வார்த்தையை டிசைன் பண்ணக்கூடாது. டிசைன் பண்ணுறேன்னு காரோட சக்கரத்தை சதுரமாக மாற்றினா எப்படியா வண்டி ஓடும்? இட் ஹேப்பன்ஸ். அதுதான் இன்றைக்கி நடக்குது. மாடர்ன் அப்ளிகேஷன் என்னங்க? அது வந்து இட் இஸ் அது அந்த கான்செப்ட் நீங்கள் அப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அந்த கான்செப்ட் வேறு, அந்த கலாச்சாரம் வேறு. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். நம்ம சார் சொன்னார், இங்கே வந்து பைபிளோட உருவாக்கத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் பால் ஹேட் ரிட்டன், இட் இஸ் நாட் பீட்டர் ஹேஸ் ரிட்டன். இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பை த பீப்புள் ஆஃப் காட் and to the people of God. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன மாடர்ன் அப்ளிகேஷன்? அப்போ you must explain the scripture with the scripture. That's a perfect, அதுதான் பர்ஃபெக்ட் மெசேஜ் வந்து சர்ச்சுக்கு நீங்கள் கொடுக்குறது. இன்னும் இன்றைக்கி நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வந்து மாடர்ன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸ்கிரிப்சரை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஆத்தரோட இன்டென்ட்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால், வாட் ஆக்சுவலி ஆத்தர் ஹஸ் இன்டெண்டட், ஒரு பகுதியில் ஆத்தர் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா, வாட் ஹேப்பன், that message will fail in establishing the authority of God. அந்த செய்தியில் தேவனுடைய அதிகாரம் என்ன பண்ணாது, இருக்காது. because that is not God's word, that is your word. அது தேவனுடைய வார்த்தை அல்ல, அது உங்களுடைய வார்த்தை. உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய வசனத்தில், உங்களுடைய பிரசங்கத்தில் நீங்கள் எப்படி தேவனுடைய அதிகாரத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் பேசுகிறது தேவனுடைய வசனமாக இருந்தால் அதில் தேவனுடைய அதிகாரம் இருக்கும். ஏன் இன்னைக்கு வந்து சபையில் வந்து அதாவது உயிர்மீச்சியை கொண்டு வர முடியாத ஒரு பிரசங்கம், கிளிப்பு இருக்கும். அப்படி லைட்டாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது அப்படி கூஸ் பம்ஸ் இருக்கும், அந்த நேரத்தில் அப்படி திடீர்னு கண்ணீர் வரும். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் நத்திங் வில் ஹேப்பன், எவ்ரிதிங் வில் பி சேம். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அதிகாரம் இல்லாத வசனங்கள், தேவனுடைய அதிகாரம் இல்லாத வார்த்தைகள். யூ ரீட் த பைபிள் வேர்ஸ், வசனத்தை வாசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குற மெசேஜ் வந்து பைபிளில் உள்ளது கிடையாது. வசனத்தை நீங்கள் படிக்கிறதுனாலலாம் நீங்கள் வந்து மெசேஜை கொடுத்துட முடியாது. யூ ஹாவ் டு ரிசீவ் த மெசேஜ் ஃப்ரம் த பைபிள். த டைம் யூ ஸ்பெண்ட் வித் த பைபிள், வேதத்தோடு நீங்கள் செலவு பண்ணுகிற நேரம் ரொம்ப முக்கியம். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு சொன்னால், இன் மை காலேஜ் டேஸ், நான் வந்து வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களில் நான் வந்து வசனத்தோட வேதாகமத்தோட நான் செலவு பண்ண நாட்கள். அதெல்லாம் ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெஸ்க் எடுத்து வைக்கும்போது அது என் காலில் விழுந்து விரல் உடஞ்சி 6 மாதம் எந்த வேலையும் போக முடியல, படிக்கையிலே கிடந்தேன். பட் அந்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பைபிளை நான் நிறைய வந்து படிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிளில் உங்களுக்கு இருக்க வேண்டிய கிளாரிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பைபிளில் பேசுங்க. உங்களை சுற்றி முற்றி பார்த்து யூடியூப் ப்ரீச்சர்ஸை இல்லை ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறவங்க பேசுகிற அந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்து அதே மாதிரி நம்மளும் பேசினா வந்து
எல்லாம் சரியாயிரும், ஊழியம் மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஊழியம் இங்கே பெரிய அளவு பேசப்படுகிறதோ பேசப்படலையோ, ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையான சத்தியத்தை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணணும். அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பிரதிபலனை வேற ஒரு நபரும் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வசனத்தை நீங்கள் பேசலை அப்படின்னு சொன்னால், வசனத்தை நீங்கள் வசனத்தினால எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொன்னால், வசனத்தை வசனமாக பேசலன்னு சொன்னால், பைபிளில் அதாவது ஒரிஜினல் ஆத்தர் இன்டென்ட் பண்ணுற அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் கொண்டே வரலன்னு சொன்னால், அது வந்து ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, அது தேவனுடைய வார்த்தை கிடையாது, அது உங்களோட இமேஜினேஷன், அது உங்களோட எக்ஸ்பிளனேஷன். அந்த ஒரு பிரசங்கத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிற அதிகாரம், தேவன் சார்பாக சபைக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ பேசுகிற அதிகாரம் யார் இருக்குன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அப்போ அது தேவனுடைய வார்த்தையாக அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வசனத்திலிருந்து தான் பேசணும். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி வசனத்தை குறித்து யோசிக்காமல், வேதாகமத்தோட பின்னணியத்தை குறித்து யோசிக்காமல், அந்த வசனத்தோட ட்ரூ கான்டெக்ஸ்ட்டை பற்றி பேசாமல், இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டை பார்த்து நீங்கள் இன்ஃபேக்சுவேஷன் ஆகி இதையும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், யூ வில் டேக் த லார்ட்ஷிப், அதாவது கிறிஸ்துவுடைய தலைமைத்துவத்தை கிறிஸ்துவின் திருச்சபையிலிருந்து நீங்களே என்ன பண்ண விரும்புகிறீங்க? யூ வாண்ட் டு ரிமூவ். அவரோட தலைமைத்துவத்தை நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. கிறிஸ்துவுடைய சபைக்கு கிறிஸ்து தான் பேசணும், தேவனுடைய சபைக்கு தேவன் தான் தலை, அவர் தான் பேசணும். ஆனால் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் யோர் வேர்ட். உங்களுடைய தலைமைத்துவத்தை உங்களுடைய சபைக்குள் நீங்கள் கொண்டு வர பார்க்கிறீர்கள். உங்களுடைய தலைமைத்துவத்தை உங்களுடைய ஊழியத்திற்குள் கொண்டு வர பார்க்குறீங்க. அப்படி கிறிஸ்துவோட தலைமைத்துவத்தை ஒரு நபரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது நியாயமும் கிடையாது. பட் நம்மள நிறைய பேர் இதை செய்ய விரும்புகிறோம். நம்ம பிரசங்கம் அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை மாத்திரமே எதிர்பார்த்து தேவனுடைய வசனத்தை குறித்து யோசிக்காமல், தேவனுடைய வசனத்தின் பின்னணியத்தை குறித்து யோசிக்காமல், தேவனுடைய அதிகாரத்தை குறித்து யோசிக்காமல், நாம அந்த பிரசங்கத்தை டெக்கரேட் பண்ணணும்னு நிறைய டெக்கரேஷனை வசனங்களில் கொடுத்து நாம நிறைய விஷயத்தை பேசுவேன். நான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கிறிஸ்டியன் எஜுகேஷனை பற்றி ஒரு தீசிஸ் பண்ணேன் என்னோட எம்டிஹெச்காக. அதாவது த நெசசிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷன் இன் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இன் தூத்துக்குடி ஃபார் தி அதாவது எப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத் ஆஃப் த பிலீவர்ஸ். ஒரு விசுவாசியோட ஹோலிஸ்டிக் க்ரோத்துக்கு ஒரு கிறிஸ்டியன் எஜுகேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு எம்டிஹெச் தீசிஸ் தூத்துக்குடி பட்டணத்தில் பண்ணேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு செவரல் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சுக்குள்ள போனேன். ஸோ அப்போ தான் நான் நிறைய வித்தியாசமான பிரசங்கங்களை கேட்க முடிஞ்சது. ஒருத்தர் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு உட்காந்து பேசி கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார். அதுக்கு சில புக்ஸ்லாம் இருக்குது. சைக்காட்டிஸ்ட் புக் எழுதுகிறாங்க. நீங்கள் 6 வயசு குழந்தைய நீங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி கட்டுப்படுத்தணும், 12 வயசு குழந்தையோட இதெல்லாம் என்ன, நீங்கள் அவங்கள எப்படி நடத்தணும், இதெல்லாம் நம்முடைய பிஸ்னஸ் கிடையாது. அப்போ என்னன்னா, உங்களை பொறுத்தவரையில் திருச்சபையோட தலைவர் நீங்கள் தான். உங்கள் திருச்சபைக்கு என்ன பேசணும்னு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் தான் உங்கள் திருச்சபையை வளர்த்தெடுக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தான் அந்த திருச்சபையை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தான் அந்த திருச்சபை மேலே அதிகாரத்தை செலுத்தணும்னு என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய திருச்சபையை ஒரு நபரும் தேவனுடைய திருச்சபை மேலே தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தவே முடியாது. ஆனால் மனுஷங்க அதை செய்ய விரும்புகிறாங்க. அவங்களுடைய செய்தினால், அவங்களோட ஒப்பீனியன்ஸ்னால, அவங்களுடைய காரியங்களால். அப்படி நீங்கள் ஒரு நாளும் பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய வசனம் இல்லாமல் நீங்கள் பேசுகிற பிரசங்கம், நீங்கள் கிட்டத்தட்ட தேவனை கொள்ளையடிக்க விரும்புகிறீங்க. அவர் கூடவே இருக்கிற மாதிரி இருந்து நான் உங்களோட ஊழியன் அவருக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இல்லை, நாமும்.
நாம ஒருவேளை நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா நம்மளே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், அதை ஒரு நாளும் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஃப் யூ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பேசலைன்னு சொன்னால், கலப்படம் இல்லாமல் பேசலைன்னு சொன்னால், யூ வில் ஹிண்டர் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட பரிசுத்த என்ன எல்லாரும் கிளாக்க பார்க்குறீங்க? நீங்கள் தான் 10 நிமிஷத்தில் வரலையே, வந்தால் தானே டைமுக்குள்ளே முடிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரம் போயிடும். ஓகே, ஸோ if you don't speak from the word of God, you will hinder the work of the Holy Spirit. தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து பவுல் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த சுவிசேஷம் யாராக இருந்தாலும் அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இட்ஸ் லைக் அ வாட்டர். இது வந்து இட்ஸ் நாட் லைக் அ மிரர். ஒரு கண்ணாடி மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் முகத்தில் இருக்கிற அழுக்கு தெரியும். அது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நத்திங் வில் சேஞ்ச், ஒன்றும் நடக்காது. நீங்கள் உலகத்தில் பார்க்குற இந்த டாக்டர்ஸு, இந்த சைக்காட்ரிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நீங்கள் போகிறீங்கல்ல, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க. இது பண்ணுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். they will tell you exactly. சரி, இப்போ எங்களுக்கு ஆமாம் இந்த பிரச்சனை தான் இருக்குது, என்ன பண்ணணும்? நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ண முடியாமல் என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அதான் பிரச்சனையே. நீங்களாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, அதுதானே பிரச்சனையே. அப்போ உலகத்தோட இன்டலெக்சுவல் என்ன அப்படின்னு சொன்னால், தே வில் டெல் யூ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். உங்களோட பிரச்சனை என்னன்னு அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பட் உங்களோட சொல்யூஷனை அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அங்கே தான் தேவனுடைய வார்த்தையில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது உங்களோட பிரச்சனையும் சொல்லும், அதுக்கான சொல்யூஷனும் என்ன பண்ணும், சொல்லும். பிகாஸ் இஸ் யுவர் கிரியேட்டர். அவர் உங்களோட சிருஷ்டிகர். ஹீ நோஸ் யூ ஃப்ரம் த டெப்த். ஆழத்திலிருந்து அவர் உங்களை வந்து அறிந்திருக்கிறார். நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். ஒரு வேளை இயேசு கிறிஸ்து படகுல சீசர்களோட போகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து பயங்கரமாக அப்படி சீருது. சீசர்கள்லாம் குய்யோ முறியான்னு கத்துறாங்க, ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோ காப்பாற்றுங்க. இவர் பின்னாடி போட்டு அழகாக ஜாலியாக தூங்கிட்டார். இவர் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. எந்திரிச்சு இறையாதே அமைதலாயிரு அப்படின்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப வேகமாக சொன்ன மாதிரி இல்லை, இறையாதே அமைதலாயிரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 12 பேரும் சேர்ந்து கையாமையான்னு கத்துறாங்க. ஆனால் சமுத்திரம் இட் டசன்ட் ரெஸ்பாண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் பாட்டில் கற்றுங்கடா, நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லும்போது இட் சென்ஸ் சம்திங். நான் இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே அப்படின்னு இட் சென்ஸ். ஸோ அப்போ தான் இட் ரியலைஸ்ட், அதாவது பூமியில் இருக்கிற சமுத்திரம்லாம் தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்த்து சமுத்திரம் உண்டாக கிடவுது அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அந்த சத்தத்தை கேட்டு சமுத்திரம் என்ன பண்ணிச்சு? தென் அது சொல்லுதோ, திஸ் இஸ் a voice that created me. இதுதானே என்னை உண்டு பண்ணினவருடைய சத்தம். இது வரைக்கும் கத்துனவங்களோட சத்தத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த சத்தத்துக்கு நான் என்ன பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இட்ஸ் ஸ்டில். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடக்குது. ஏன் தேவனுடைய வசனம் உங்கள் பிரச்சனையை காட்டுறது மாத்திரம் இல்லை, ஏன் சொல்யூஷனை கொண்டு வர முடியும்? பிகாஸ் இஸ் யுவர் கிரியேட்டர். நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேட்லாக் இருக்கும். அந்த கேட்லாக் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு முறை எங்கள் வீட்டில் இருக்கிற சாம்சங் டிவியில் சவுண்டே வரலை. கோவிட் டைமு. சாம்சங் ஷோரூமில் சாம்சங்கோட சர்வீஸ் சென்டரில் கூப்பிட்டா, சார் நிறையா இருக்குது, உங்களுக்கு வர்றதுக்கு 4 ஆகும், 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகுன்ட்டாங்க. லோக்கலில் வந்து ஒரு 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 பிட் நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க, எல்இடி டிவியெல்லாம் நாங்கள் ரிப்பேர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ரிமோட்டை வச்சு அவர் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு, சவுண்டே வரலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. ரிமோட்டை அவர் சுவிட்சை ஆன் பண்ணி போடுறாரு, ஆஃப் பண்ணி போடுறாரு, ஒன்றும் சவுண்டே வரலை. சார் ஸ்பீக்கர் போச்சு சார், என்னங்க பண்ணணும்? நான் டிவியை கலட்டிட்டு போய் ஸ்பீக்கரையே மாற்றணும் சார். எவ்வளோங்க செலவாகும் சார்? ஸ்பீக்கர் செட்டோடு மாற்றுறதுக்கு எப்படியும் ஒரு 4000 ரூபா செலவாகும் சார். என்னடா 4000 ரூபான்னு சொல்கிறாங்க, ஸ்பீக்கர் கலட்டுறாங்க, புது டிவி தானே. சரி சார், நீங்கள் வச்சுட்டு போங்க,
நான் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க 2 வாரம் கழித்து வந்து அவர் ரிமோட்டில் எடுத்து உள்ளே போய் அவர் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே ஏதோ பண்ணார், சவுண்டு வந்துருச்சு. என்ன பிரச்சனை, நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்க சார், வைரஸ் ஏறி இருக்குது, அது உள்ளே போய் நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன், 300 ரூபா சார்ஜ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இஸ் தி ஆத்தென்டிக் டீலர். அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹி நோஸ் தி பார்ட்ஸ். ஒவ்வொரு பார்ட்ஸும் அவருக்கு தெரியும். ஒருத்தர் வந்தார்ல, அவருக்கு சவுண்டு கேட்கலன்னு தான் தெரியும், ஆனால் எப்படி என்ன உள்ளேயே அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வி ஸ்பெண்ட் அ லாட் டைம். நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்க கூட முடியாது, உள்ளே என்ன நடக்குன்னு கூட தெரியாது. அவங்க கூட மணிக்கணக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து பேசுவோம். பட் நம்ம பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கக்கூடியவர் வந்து அவர் கிரியேட்டர். ஸோ அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசாத பட்சத்தில் த ரைட் ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இந்த விஷயம்தான் அங்கே வந்து பிரச்சனையாகும். இட் இஸ் மிஸ்ஸிங். அதுதானே வார்த்தையோட அற்புதமே. தேவனுடைய வார்த்தையோட யுனிக்கே அங்கே தானே இருக்குது. த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயும் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஜலத்தின் மேல் ஆவியானவர் he was hovering over the waters. hovering அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோவரிங்னா என்ன அர்த்தம்? ஹோவரிங் தானே. என்ன அர்த்தம் ஹோவரிங்னா? என்னது ஹோவரிங்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், கோழி முட்டை போட்டு முட்டை மேலே உட்காந்துருக்கும் பாருங்க, அதுக்கு பிறந்த ரைட் தானே ரிச்சர்ட் பிரதர்? தட்ஸ் இட். கிட்டத்தட்ட ஆக்சுவலி அந்த டேர்ம் தான் பயன்படுத்தியிருக்கு. அது ஒரு டூயிங் சம்திங் ஃபார் தி ப்ரொடெக்ஷன், டூயிங் சம்திங் ஃபார் த நியூ கிரியேஷன். முட்டை வந்து ஒரு உயிரை உண்டாக்குறதுக்காக முட்டை மேலே கோழி உட்கார்ந்துருக்கிற மாதிரி த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் ஹோவரிங், மூவிங், வெயிட்டிங் ஃபார் த நியூ கிரியேஷன். அவர் ஏதோ ஒன்று உண்டாக்க அவர் வந்து ஹி இஸ் வெயிட்டிங். த மூமெண்ட், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் வந்தவுடனே, வார்த்தை வந்தவுடனே, த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸ்டார்டட் கிரியேட்டிங் திங்ஸ். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று, மரங்கள் உண்டாயிற்று, செடிகள் உண்டாயிற்று, கனிகள் உண்டாயிற்று. த நியூ கிரியேஷன்ஸ், தெர் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்னன்னா, இஸ் கிரியேட்டிங் திங்ஸ், இஸ் ப்ரொடியூசிங் திங்ஸ். அதுதான் அவருடைய வல்லமை. But the thing is, he works as the response of அது என்ன சொல்லுது, the sound of God. அவர் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ உங்கள் பிரசங்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் கேட்குறது தேவனுடைய வார்த்தையா அல்ல உங்கள் வார்த்தையா? அங்கே தான் இருக்குது வந்து பிரச்சனை. அவர் நம்முடைய வசனத்தை கேட்டு நம்முடைய சத்தத்திற்காக அவர் செயல்படுகிறவர் அல்ல, அவர் தேவனுடைய சத்தத்திற்காக செயல்படுகிறவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் he started creating things. இப்போ அதே மாதிரி நம்ம சபைகளில், நம்முடைய ஊழியங்களில் நாம் தேவனுடைய வசனத்தை கலப்படமில்லாமல் பேசும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு வருகிறார், தன்னுடைய சிருஷ்டிப்பை கொண்டு வருகிறார், தன்னுடைய காரியங்களை கொண்டு வருகிறார். ஆனால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை பேசாமல் உங்களுடைய வசனத்தை பேசும் பொழுது அங்கே யூ ஆர் ஹிண்டரிங் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வயலேஷன். அது ஊழியத்தில் நீங்கள் பண்ணுற பெரிய வயலேஷன். அப்போ ஏன்னா நம்ம எல்லாரு மேலேயும் கர்த்தருக்கு ஒரு பெரிய அன்பு இருக்குது. He has called us. அவருடைய ஊழியக்காரர்களாக அவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர் நம்மளை அழைச்சிருக்கின்றது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். டோன்ட் ட்ரை டு காப்பி எனிஒன். யாரையும் காப்பி பண்ணன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வசனத்தோட நேரத்தை செலவு செஞ்சு தேவனுடைய வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வசனத்தை கிளாரிட்டியோட பேசுங்க, கலப்படம் இல்லாமல் பேசுங்க. நம்முடைய பிரசங்கத்தில் தேவனுடைய அதிகாரத்தை பார்க்க முடியும், தேவனுடைய தலைமைத்துவத்தை பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை பார்க்க முடியும். பெரிய இன்டலெக்சுவலாலாம் நம்ம இருக்க வேண்டிய தேவையில்லை.
ஜனங்களை மாற்றுகிற பிரசங்கத்தை செய்கிறதற்கு தேவ வசனத்தோடு நேரத்தை செலவு செய்தால் போதும். ஓகே, நம்ம கிளாஸஸில் தொடர்ந்து இதெல்லாம் ஹோமிலிட்டிக்ஸ் படிக்கும்போது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். வாங்க. தேங்க்யூ சார். 2 செஷன் நம்ம கேட்டோம். ஃபர்ஸ்ட் செஷன் என்ன கேட்டீங்க? ஏதோ கேட்டோம், இது திரும்ப கேட்காதீங்கன்றீங்களா? என்ன கேட்டீங்க ஃபர்ஸ்ட் செஷனு? சரி, 2வது என்ன கேட்டிங்கன்னு கேட்டால் சொல்லுங்கள். ப்ரீச்சிங். பரவாயில்ல. சரி, நம்ம முதலாவதாக சபையை குறித்து பார்த்தோம், அதனுடைய பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். 2வதாக பிப்ளிக்கல் ப்ரீச்சிங்ஸை பற்றி பார்த்தோம். நம்ம இப்போ ஜெபித்து இந்த செஷனை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜெபித்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் இருக்குது, அதுக்காக நம்ம தொடர்ந்து அதில் கலந்து கொள்வோம். அதை தொடர்ந்து நமக்கு லன்ச் இருக்குது. இப்பொழுது கூட இந்த செஷனை முடிக்கும்படியாக ஜெபிக்க நம்மளோட கூட பாஸ்டர் ஃப்ராலிக் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நமக்காக வந்து ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் கண்ணில் முடி ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். கிருபையாய்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ ஊழியர்களும் தெய்வ பிள்ளைகளும் ஆயின ஒன்று கூடி இந்த இடத்துல காலை முதல் கூடி இந்த ஃபர்ஸ்ட் செஷன் எங்களுக்கு துவக்கம் முதல் கூடி கடைசி வட்டும் நீர் பொறுப்பேற்று நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எஜமானுடைய கருத்துக்கு தான் கனத்துக்குரிய பாத்திரமாய் 1வது பேசுகிற தாசரையும் 2வது பேசுகிற தாசரையும் நீர் எடுத்து பயன்படுத்தின நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட நிச்சயத்தை நிலைத்திருந்து தேவரே நாள் 30, 60, 100 கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே நீர் பேசினதாக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்கு தாவே அதன்படி செயல்படுத்த தெய்வாவியான எங்களுக்கு கிருபை வேண்டுமாக கேட்கிறோம். தொடர்ந்து மற்றும் அனுமதியான பகுதியிலே உடைய கிருபையின் கருமைகளோடு கூட இருக்கட்டும். உடைய ஆளுகைக்கு எல்லாவற்றையும் ஒப்பெடுக்கிறோம். உடைய ஊழியக்காரர்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவீராக. மதியானம் வேளையிலே நடக்க போவதான நிகழ்ச்சிகளிலே மாணவர்கள் பெற்றுக்கொள்வதான கிராஜுவேஷன் சர்வீஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவற்றையும் நீர் பொறுப்பேற்று நடத்தும். துதிகான மகிமைக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கண்மலையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் மகிமை நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பாஸ்டர் அமல் பிரிட்டோ அவங்க பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். டெஸ்டிமனி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிமனி கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு 5 minutes ஹெல்ப் பண்ணுங்க. மிருதம் மாற்றோம், கார்ட்ஸ் போடுறேன். மிருதம் வெற்றி பெற ரிதம் தரலையா? கார்ட்ஸ் போடுறேன். அவங்க ரிதம் பண்ணாங்கன்னா ரிதம் மாற்றுறேன். அது சொல்லிடுவோம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஒரு ஷார்ட்ஸ் சொல்ல சொல்லுவோம். டெஸ்டிமனி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு போதக அபிஷேகம் இருக்கிறது, பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் இருக்கிறது. நம்ம எல்லோரும் கவனத்தோடு இருப்போம். இந்த பாஸ்டர் ஆர்டினேஷன் பெறப்போகிற பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள் முதலாவதாக இங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதத்தை பற்றியும் ஊழியத்துக்கு வர ஏவப்பட்டதை பற்றியும் ஒரு சுருக்கமாக ஒரு 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் சாட்சி சொல்வார்கள். முதலாவது கண்களை மூடி